சுடர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அத்தைக்கும் மாமாக்கும் எந்த தொந்தரவும் தராம இருக்கணும்னு. ஆனா அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? அவங்களுக்கு தெரியாம என்னை பார்க்க திருட்டுத்தனமா வந்ததும் இல்லாம தருணையும் பொய் சொல்ல வச்சிருக்கா. அவ இந்த குங்குமத்தை எப்படியாச்சும் உங்ககிட்ட சேர்க்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கா அபி. அதை தாண்டி அவ மனசுல வேற எதுவும் இல்ல. அவ குழந்தைல, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் அவ செய்ய மாட்டா. இவ செஞ்ச இந்த காரியத்தினால அண்ணனும் அண்ணியும் அங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காம சீக்கிரமா எழுதி முடி அபி. இதை நீ நல்லபடியா முடிச்சிட்டா மனு கொடுத்து நேரடியா நீ சொல்ற பாக்கலாம். உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவங்கள உன்னை பார்க்க வைக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்ல அங்கிள். நீங்க அம்மு பரோல்ல வரப்போ என்ன சொன்னீங்க? அம்மு என் கூட இருப்பாங்கன்னு தானே சொன்னீங்க. ஆனா அவங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே. உங்க அம்மா அவங்க கூட நிரந்தரமா இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் தான் தேவைப்படுது. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. நீ செஞ்சது ரொம்ப தப்பு சுடர். எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டுன்னு தெரியுமா? தப்புதான் கேப்டன். நானும் தரணும் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டோம். நாங்க அம்முவை பார்த்துட்டு மறுபடியும் வேன் இந்த பக்கம் வரும்போது அதுலயே ஏறி வீட்டுக்கு வந்துடலாம் நினைச்சோம் கேப்டன். ஜெயிலர் மேடம் எங்களை அம்முவை பார்க்க விடவே இல்லை. போன்ல தான் நான் அவங்களோட பேசினேன். இனிமேல் நீ எப்பயும் அழக்கூடாது சரியா? சுடர் என்ன எப்பயுமே தேடவே மாட்டா போல. இப்ப பாரு அம்மு அம்முனே பேசிட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவன், அவளோட அம்மா தான் நல்லவங்க. அபிய பத்தின உண்மை சுடருக்கு தெரிஞ்சா எப்படி தாங்கிப்பா? எனக்கு எங்க அப்பா தான் ஹீரோ வெற்றி. எனக்காகவும் எங்க அம்மாக்காகவும் எங்க தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காகவும் அவரு பிறந்திருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ற வெற்றி. நானும் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அப்பாவா தான் இருந்திருக்கணும்.